ஜெனட்டிக் மெட்டீரியல் எது அப்படின்னு கேட்டால் அது வந்து ப்ரோட்டீன் தான் அப்படின்னு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. ஆஸ்வல்ட் எவரி கோலின் மெக்லியார்ட் அண்ட் மேக்லின் மெக்காரிட்டி இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ப்ரோட்டீன் தான் அப்படின்னு நினச்சிருக்காங்க. தே ஒர்க் டு டிட்டர்மைன் த பயோகெமிக்கல். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்போது ஒரு பயோகெமிக்கல் நேச்சரில் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல், அதாவது கிரிஃப்டோட எக்ஸ்பிரிமெண்ட்டை பார்க்குறாங்க. இப்போது கிரிஃப்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் தானே பண்ணார். ஸோ அவருடைய எக்ஸ்பிரிமெண்ட்டை பார்த்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே பியூரிஃபைடு பயோகெமிக்கல்ஸ் protein, DNA, RNA, etc. from the heat-killed cells, S cells, to see which one could transform live R cell into S cell. They discovered that DNA alone from S bacteria caused R bacteria to become transformed. அப்போ அவங்க இந்த கிரிஃப்டோட எக்ஸ்பிரிமெண்ட்டை பார்க்குறாங்க. கிரிஃப்டோட எக்ஸ்பிரிமெண்ட்டை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போது பயோகெமிக்கல் இப்போ அவங்களாம் என்ன நினச்சிருந்தாங்க, ஸோ ப்ரோட்டீன் தான் ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரோட்டீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ் செல் வந்து எஸ் ட்ரெயின் வந்து கில் பண்ணுது, ஹீட் கில் பண்ண எஸ் ட்ரெயின் வந்து ஆர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதுவும் என்ன ஆயிடுது, ஆர் செல் எஸ் செல்லாம் மாறி ஒரு மீஸை வந்து என்ன பண்ணுது, சாகடிக்குது. இதை வந்து அப்போது இது யார் பண்ணுறது, அப்போ அந்த எஸ்எல்லேருந்து வரவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேறு யாரும் இல்லை, டிஎன்ஏ மட்டும்தான் வருது. அப்போ இந்த டிஎன்ஏ தான் என்ன பண்ணுது, எஸ் பாக்டீரியாவை காஸ் பண்ணுது. ஸோ அப்போ ஆர் பாக்டீரியாவுக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது இதுதான். ஸோ டிஎன்ஏ தான் அப்படின்றத பார்க்குறாங்க. தே ஆல்சோ டிஸ்கவர்ட், அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்களாம், they also discovered that protein digesting enzyme. அப்போ ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுற என்சைம் பேர் என்ன, ப்ரோட்டீனோட டைஜஸ்டிங் ப்ரோட்டியேஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ அண்ட் டிஎன்ஏ டைஜஸ்டிங் என்சைம் RNA digesting enzymes RNAs did not affect transformation. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுற என்சைமோ ஆர்என்ஏவை டைஜஸ்ட் பண்ணுற என்சைமோ ஆர்என்ஏஸும் ரெண்டு பேருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ த டிரான்ஸ்ஃபார்மிங் சப்ஸ்டன்ஸ் வாஸ் நாட் அ ப்ரோட்டீன் ஆர் டிஎன்ஏ. ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபார்மிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது ப்ரோட்டீனும் இல்லை ஆர்என்ஏவும் இல்லை, டிஎன்ஏ தான். டைஜஷன் வித் டிஎன்ஏஸ் did inhibit transformation, suggesting that the DNA causes the transformation. They conclude that DNA is the hereditary material, but not all biologists were convinced. ஸோ அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ரோட்டீனை காஸ் பண்ணுற ப்ரோட்டீனுக்கு டைஜஸ்ட் ஆகிற என்சைம் பேர் என்ன, ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணுற போகிற என்சைம் பேர் லைப்பேஸ், ஆர்என்ஏவை பண்ணுற என்சைம் வந்து ஆர்என்ஏஸ்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ அது ரெண்டு பேருமே என்ன பண்ணல, டிரான்ஸ்ஃபர்மேஷனில் எதுவும் அஃபெக்ட் பண்ணல. பட் வேறு என்ன பண்ணுறாங்க, இந்த டிஎன்ஏ மட்டும்தான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனை காஸ் பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால டிஎன்ஏ தான் ஹெரிடிட்ரி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அப்போ முடிவுக்கு வந்தோடனே எல்லா பயாலஜிஸ்ட்டும் என்ன பண்ணல, இதை கன்வின்ஸ் ஆகலை. எப்படி இதெல்லாம் பண்ண முடியும், அதெல்லாம் எதுவும் கிடையாது, ப்ரோட்டீன் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ கேன் யூ திங்க் ஆஃப் எனி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் டிஎன்ஏஸ்? அப்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் டிஎன்ஏஸ், டிஎன்ஏ அப்படின்றது நம்மளுக்கு வந்து டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ, டிஎன்ஏஸ் அப்படின்றது என்சைம், ஏஸில் முடிஞ்சால் அது என்னது, இது என்சைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஏஸில் முடியுது என்சைம், டிஎன்ஏனா டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதுதான் இந்த டிஎன்ஏ. நெக்ஸ்ட் இப்போ ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இது ஆனால் எல்லா பயாலஜிஸ்ட்டும் கன்வின்ஸ் ஆகலை அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆக போகுது, ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ, த unequivocal proof that DNA is a genetic material came from the experiments of Alfred Hershey and Martha Chase 1952. They worked with a virus that infected bacteria called bacteriophage. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு ப்ரூஃப் சொல்கிறாங்க. ஸோ அன்ஈக்குவல் ப்ரூஃப் வந்து டிஎன்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, ஓகே ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது என்ன தான், டிஎன்ஏ தான் அப்படின்னு சொன்னது ஆல்ஃப்ரெட் ஆஷ்லி அண்ட் மார்த்தா சேஸ் 1952 சொல்லியிருக்காங்க. எதனால எப்படி இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள், ஒரு வைரஸை இன்ஃபெக்ட் பண்ணுற பாக்டீரியா கூட இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாக்டீரியா பேர் யாரும் இல்லை,
பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The bacteriophage attaches to the bacteria and its genetic material then enters the bacterial cell. அப்போ இந்த bacteriophage வந்து என்ன பண்ணுது? பாக்டீரியோஃபேஜ் வந்து அட்டாச்சாக இருக்குது. எது கூட? பாக்டீரியா கூட அட்டாச்சாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது பாக்டீரியா கூட அட்டாச்சாக இருக்குது அப்படின்னாலுமே அப்போ அங்கே என்ன இருக்குது? என்ன பண்ணுறோம் பாருங்கள், பாக்டீரியா வந்து பாக்டீரியோஃபேஜ் வந்து எது கூட அட்டாச்சாக இருக்குது? பாக்டீரியா கூட. ஸோ பாக்டீரியா, இந்த வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகுது பாக்டீரியா தான். அப்போ பாக்டீரியா வந்துச்சுன்னா பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு வரும். அப்போ எது கூட? அண்ட் இட்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல், இந்த பாக்டீரியாவோட ஜெனட்டிக் மெட்டீரியல் எது கூட என்டர் ஆகுதா? பாக்டீரியல் செல் கூட என்டர் ஆகுது. அப்போது த பாக்டீரியல் செல் ட்ரீட்ஸ் the viral genetic material as if it was its own and subsequently manufactures more virus particles. Ashley and Chase worked to discover whether it was protein or DNA from the virus that entered the bacteria. இப்போ என்ன ஆகுது? இப்போ வந்து பாக்டீரியோஃபேஜ் அது வந்து ஒரு பாக்டீரியல் செல்லில் வந்து இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலில் என்டர் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டாங்க. இந்த பாக்டீரியல் செல்லை வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? ட்ரீட் பண்ணுறாங்க. எதை வச்சு? வைரல் ஜெனட்டிக் மெட்டீரியலை வச்சு அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது அங்கே வந்து நிறைய வைரஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது அங்கே அவங்க பார்க்குறாங்க. அண்ட் தென் இந்த ஹாஷ்லியும் சேஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து இந்த ப்ரோட்டீனா, அதாவது டிஎன்ஏ மெட்டீரியல் வந்து ப்ரோட்டீன் தானா டிஎன்ஏ தானா அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது அப்போ வைரஸ் வந்து எங்கே என்டர் ஆகிருக்கு? டிஎன்ஏலேருந்து தான் என்டர் ஆகிருக்கு வைரஸ். அந்த பாக்டீரியா வந்து டிஎன்ஏலேருந்து என்டர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் they grow some viruses on a medium that contained radioactive phosphorus and some others on medium that contained radioactive sulfur. Viruses grown in the presence of radioactive phosphorus contained radioactive DNA but not radioactive protein because DNA contains phosphorus but protein does not. Similarly, virus grown on radioactive sulfur contained radioactive protein but not radioactive DNAs because DNA does not contain sulfur. சரி, ஓகே. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த வைரஸ் எடுத்துட்டாங்க. இப்போ டிஎன்ஏலேருந்து தான் இந்த வைரஸ் வந்து வெளியில் வருது பாக்டீரியாவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாங்க. இப்போ இந்த வைரஸை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க? மீடியம் கண்டெய்னரில் வச்சு ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ், அதுக்கப்புறம் என்னது ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் போடுறாங்க. இப்போ ஒரு கண்டெய்னரில் 2 கண்டெய்னரில் வச்சுட்டாங்க. அப்போ 2 இதில் வந்து பெட்ரி ட்ரேயில் வச்சுட்டு இப்போ இந்த வைரஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஒன்றுத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க? ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் கொடுக்குறாங்க. ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர். ஒன்றுத்தில் வந்து ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் கொடுக்குறாங்க. அப்போது இப்போ வைரஸ் வந்து என்ன ஆகுது? வைரஸ் வந்து க்ரோ ஆகுது. எதில் க்ரோ ஆகுது அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸில் வைரஸ் வந்து என்ன ஆகுது? க்ரோ ஆக ஆரம்பிக்குது. ஏன் வைரஸ் ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸில் வைரஸ் ஏன் க்ரோ ஆகுது அப்படின்றத பார்க்குறோம் அப்படின்னா அங்கே என்ன ஆகுது? ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ இருக்குது, அங்கே ரேடியோ ஆக்டிவ் ப்ரோட்டீன் கிடையாது. ஏன்னா டிஎன்ஏ கண்டெய்ன்ஸ் என்னது? பாஸ்பரஸ். டிஎன்ஏ கண்டெய்ன்ஸ் பாஸ்பரஸ், ப்ரோட்டீன் கிடையாது. ஸோ அதனால் வைரஸ் வந்து டிஎன்ஏ ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸில் வைரஸ் வந்து க்ரோ ஆகுது. வைரஸ் க்ரோ ஆன் ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் கண்டெய்னிங். அப்போது இங்கேயும் வைரஸ் இதுவாகுது. ஆனால் இந்த ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபரில் வந்து க்ரோ ஆகிற வைரஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் ப்ரோட்டீன். அப்போது டிஎன்ஏ வந்து ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ ப்ரோட்டீன் கிடையாது. ஆனால் டிஎன்ஏ எதில் தான் இருக்குது? டிஎன்ஏ சல்ஃபரில் இல்லை. ஏன்னா டிஎன்ஏல என்ன தான் இருக்குது? பாஸ்பரஸ் தான் இருக்குது. அதனால் அங்கே க்ரோ ஆகுறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட். Radioactive phages were allowed to attach the E. coli bacteria. Then, as the infection proceeded, the viral coats were removed from the bacteria by agitating them in a blender. The virus particles were separated from the bacteria by spinning them in a centrifuge. இப்போ இங்கே என்ன ஆகுது? இப்போ ரேடியோ ஆக்டிவ் ஃபேஜ், இப்போ இந்த பாக்டீரியாலாம் வச்சுருக்காங்க. இப்போ அந்த ரேடியோ ஆக்டிவ் ஃபேஜில் அட்டாச்சாக இருக்குது எது? ஈகோலி பாக்டீரியாவை பார்க்குறோம். அப்போ இங்கே வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா
இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகுது. அப்போ இன்ஃபெக்ஷன் ப்ரொசீட் ஆகும்போது இங்கே என்ன ஆகுது, வைரஸ்லாம் வந்து அந்த கோட் வந்து ரிமூவ் ஆகிடும். அந்த பாக்டீரியாவிலேருந்து அந்த மேலே இருக்கிற கோட்ஸ்லாம் என்ன ஆகுது, ரிமூவ் ஆகுது. என்ன அப்படின்னா இப்போ இந்த பாக்டீரியா இந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த பாக்டீரியாவை வந்து ஒரு சென்ட்ரிஃபியூஜில் போட்டு ஸ்பின் பண்ணுறோம், சுத்த வைக்கிறோம். அப்போது சுத்த வைக்கும் போது இந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ் செப்பரேட்டாக வந்துடுது, பாக்டீரியா தனியாக வந்துடுது. சென்ட்ரிஃபியூஜ் பண்ணால் மட்டும்தான் இது தனித்தனியாக வருது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை. ஸோ அப்போது சென்ட்ரிஃபியூஜ் பண்ண உடனே வைரஸ் பார்ட்டிகல்ஸ் செப்பரேட்டாகவும் பாக்டீரியா வந்து செப்பரேட்டாகவும் தனித்தனியாக வந்துடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்கள், பாக்டீரியா விச் வாஸ் இன்ஃபெக்டட் வித் வைரஸ் தட் ஹேட் ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ வேர் ரேடியோ ஆக்டிவ், indicating that DNA was a material that passed from the virus to the bacteria. Bacteria that were infected with virus that had radioactive protein were not radioactive. This indicates that protein did not enter the bacteria from the virus. DNA is therefore the genetic material that is passed from virus to bacteria. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது, இந்த வைரஸ் பாக்டீரியா ஈக்குவலி பாக்டீரியா நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி வைரஸ் பார்ட்டிகல்ஸ் தனியாக பாக்டீரியா தனியாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வைரஸ் என்ன ஆகுது, இன்ஃபெக்டட் வைரஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்ஃபெக்டட் பாக்டீரியா வைரஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எப்படி, ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ. ஏன்னா டிஎன்ஏல என்ன இருக்குது, பாஸ்பரஸ், ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் இருக்குது, அதனால வைரஸ் அங்கே க்ரோ ஆகும் அப்படின்றத பார்த்துட்டோம். அப்போ ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபரில் வந்து அங்கே வந்து ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்குது. ஸோ டிஎன்ஏல பாஸ்பரஸ் இருந்தால் தான் அங்கே வைரஸ் வந்து க்ரோ ஆகும், ப்ரோட்டீன் இருந்தால் அந்த இடத்துல க்ரோ ஆகாது அப்படின்றத முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வைரஸ் நம்ம பார்க்குறோம், பாக்டீரியா பார்க்குறோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அங்கே வந்து என்ன இன்ஃபெக்ட் பண்ணுது, வைரஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா ஒன்றுக்கு வந்து வைரஸ் வராது, ஏன்னா அங்கே வந்து என்ன இல்லை, ரேடியோ ஆக்டிவ் ப்ரோட்டீன், அதனால அங்கே ரேடியோ ஆக்டிவ் கொடுக்க முடியாது. ஸோ ப்ரோட்டீன், அதனால என்ன சொல்கிறாங்க, ப்ரோட்டீன் வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் கிடையாது. ப்ரோட்டீன் வந்து பாக்டீரியாவை என்டர் பண்ணாது, வைரஸ் மட்டும்தான் பாக்டீரியாவிலேருந்து வருது. ஸோ அப்போ தேர்ஃபோர் ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் என்னது, ஒரு இதுதான், வைரஸ்லேருந்து பாக்டீரியா வர்றது டிஎன்ஏ மட்டும்தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பிக்சர் பார்க்குறோம். ஸோ இது பாக்டீரியோஃபேஜ், இது வந்து அந்த பாக்டீரியா. இது ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர், இந்த இடத்துல சல்ஃபரில் ப்ரோட்டீன் மட்டும்தான் வரும். ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸில் என்ன வருது, டிஎன்ஏ, வைரஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இன்ஃபெக்ஷன் 1. ஸோ இவங்க வந்து பெட்ரி பிளேட்டில் போட்டு கண்டெயின் பண்ணுறாங்க, பிளெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபரை பிளெண்ட் பண்ணுறாங்க, ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸை பிளெண்ட் பண்ணுறாங்க, தனித்தனியாக பிரியுது ஜெனட்டிக் மெட்டீரியல். ஆனால்